அடுத்தால மெயினா ஒரு காரியத்தை சொல்லி சேனையெல்லாம் சிலவங்க கையில ஊறும்பாங்க. அப்படி உள்ளவங்க அரிசி கழுவோம்ல தண்ணியில சேனை வாழைக்காய் எல்லாம் போட்டா கை ஊறாது. ஏன்னா இது ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே இது வந்து உங்கள மெத்தட் வடமதி ஸ்டைல்ல செய்ய முடியும். ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம். சரியா? வணக்கம். இன்னைக்கு வந்து ஆடிச்சவா, ஆனா வீடியோ என்னைக்கு வருதுன்னு தெரியாது. ஆடிச்சவானாலே இங்க மேக்சிமம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கஞ்சியும் கூட்டுக்கறியும் தான் எல்லா இடமும். உண்டா இல்லையா ஸ்ரீப்பா? அதுவும் அந்த பனை ஓலையில ஒரு இது மடல் போல செய்து வச்சிருப்பாங்க. அதுல குடிக்கும் போது டேஸ்டே நல்லா இருக்கும். ஆனா அது இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைக்கல, இப்ப யாரும் அது பண்றது இல்ல. கிழக்கெல்லாம் உண்டு, இங்க கொஞ்சம் இங்க ஃபுல்லா இப்ப பாயசத்தோடி சாப்பாடு எல்லா கோயில, இல்லைன்னா சாம்பார் சாதம், 1 pot ரைஸ், சாம்பார் சாதம், கூட்டாஞ்சோறு இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து இன்னும் ஒரு சில கோயில்கள் நடக்கு. அதுல உள்ளதான் இன்னைக்கு கஞ்சியும் சுடுகஞ்சியும் கூட்டுக்கறியும். சரியா? சுடுகஞ்சினா பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம அரிசி வேக வைப்போம்ல, அதேதான். ஆனா உப்பும் ஜீரகமும் போடணும். 2 ஜீரகம். ஜீரகம் முதலே போடாண்டா நம்ம இறக்குறது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டா போதும். கஞ்சி வந்து கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும். சோர்ணம் அப்படி இருக்காண்டல்ல, கஞ்சி வந்து நமக்கு லைட்டா இதுக்கு தேவையான உப்பை போட்டுருமா, போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் வேகட்டு. இது வந்து டொப்பி அரிசி, ஆனா கம்பு போல நிக்கி, ஆனா சாஃப்டா தான் இருக்கு. இது வேகட்டு. இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கூட்டுக்கறிக்கு தேவை கடலை, கருத்த கடலை இருக்குல்ல, சுண்டல், கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல் இல்லைன்னா கொண்டக்கடலை, எதுனாலும் சொல்லலாம். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். வெள்ளை சுண்டலை சொல்லலாம், கருத்த சுண்டல். இந்த அதாவது இது போட்டாதான டேஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் சொல்லியிருக்கேன். சுண்டல் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். நிறைய போட்டு வேக வச்சு அது தெரியாம இருக்கல. நல்ல கோரம் போடணும். ஒரு 5-6 மணிக்கு கோரம் போட்டு மிக்சியில வச்சு அது என்னது குக்கர்ல ஒரு 5 விசில் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். கருத்த சுண்டல் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். அடுத்தால மெயினா ஒரு காரியத்தை சொல்லி சேனையெல்லாம் சிலவங்க கையில ஊறும்பாங்க. அப்படி உள்ளவங்க அரிசி கழுவோம்ல தண்ணியில சேனை வாழைக்காய் எல்லாம் போட்டா கை ஊறாது. அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்க, கை ஊறாது. சரியா? நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியில தான் இங்க பாருங்க வாழைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். வாழைக்காய் கருக்கவும் இல்லை, எல்லாமே அதே மாதிரி. இதுக்கு வந்து கியூபா கட் பண்ணணும், துண்டு துண்டா. இதுக்கு கூட இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்ந்து கட் பண்ணணும். அது என்னன்னா பூசணிக்காய். இது வந்து நல்ல ஒரு பூசணிக்காவாகும், மஞ்சள் பூசணிக்காய். வாழைக்காய், சேனை, பூசணிக்காய், இந்த 3 தான் இந்த கூட்டுக்கறிக்கு காயின்னு நமக்கு தேவை. கடலை இல்லைன்னா பெரும்பயிர் போடுவாங்க. சரியா? நம்ம வந்து கோயில்ல வந்து மேக்சிமம் கடலை தான் போடுவாங்க. மொச்சையில போட, அது கடலை மொச்சை தீயரிசி, மொச்சை யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் கடலை போட்டு. இப்ப நம்ம கழுவி இருக்கோமா, கழுவல இதுல ஊற போட்டிருந்தோம்ல, அதை வந்து எடுத்துனேன். இது கூட போட்டு கழுவி குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துனேன். துண்டு துண்டா இருக்கும், ஆனா சாஃப்டா இருக்கும். ஓகே? அரிசி கழுவுன தண்ணி. இது கலரை பார்த்தாலே தெரியும். இது வந்து கடலை அவிச்ச குக்கர் தானே. எல்லாமே ஒரே அளவா எடுத்துக்கணும், ஒரே அளவா கட் பண்ணவும் செய்யணும். இதுதான் இதுல உள்ள மேட்ரு. பாரு, இதுக்கு கூட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. மிந்தி எல்லாம் அம்மியில வச்சு சதைச்சு போடுவாங்க. இப்ப அம்மி நம்மள்ட்ட இல்லாததுனால நம்ம நினைச்சுக்கோம், கிரைண்ட் பண்ண பொடியை போட்டுரும், இல்லைன்னா மிக்சியில போட்டு சதைச்சு போட்டாலும் பரவாயில்ல. வத்தல் பொடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு 1/4 ஸ்பூன். நல்ல மிளகு பொடி, 2 உப்பு, கருவேப்பிலை, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, 2 உப்பு போட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் வேக வச்சிரும். வேக அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டு
ஏன்னா இது ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே இது வந்து உங்களோட மெத்தட் வடமதி ஸ்டைல்ல செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னா காயை கழுவி அரிசி கழுவுன தண்ணியில போட்டா கை ஊறல் வராது, வாழைக்காய் கலர்லாம் மாறாது. ஒன்னாச்சா. ரெண்டாவது குக்கர்ல போட்டு பாத்திரத்துல போட்டு வேக வைக்கலாம். வேக வைக்கும் போது நல்ல மிளகு, வத்தல், மஞ்சள் பொடி போட்டு லைட்டா க்ரஷ் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இப்படியே ஃபைன் பவுடரா போட்டாலும் பரவாயில்ல. இனி தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா, இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும், அரைக்கணும். அதுக்கு பொடிச்சது தேங்காய். இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம காய் குறைவா தானே சேர்த்திருக்கோம். சின்ன உள்ளி வெள்ளைப்பூடு ஒரு 10 காண சின்ன உள்ளி, ஒரு 10 காண வெள்ளைப்பூடு. அடுத்தால ஜீரகம், இதுல வத்தல் பொடி போட்டிருக்கோம், ஆனால் தேவைப்பட்டா போட்டுக்கிடலாம். நான் இன்னைக்கு போடலை. சரியா. அரைச்சிடணும். அரைக்கிறது எப்படின்னா, அவியலுக்கு அரைச்சாலும் அரைக்கணும். ரொம்ப பிறுபிறுன்னு இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாம நம்ம அரைக்கணும். நான் காணிக்கேன் அது எப்படி. ஏன்னா இதுல நம்ம மஞ்சள் பொடி வத்தல் பொடி போட்டதுனால நான் இதை ஆட் பண்ணல. ஜீரகம், சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு மட்டும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம். சரியா. எல்லாம் ரெடி ஆனோன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூடா இருக்கும். இது வாழைக்காய், இது பூசணிக்காய், இது சேனை, எல்லாம் வெந்திருக்கும் ஆனா குழையாது. சரியா. அதனாலதான் 3 விசில் வைக்கணும். இது என்ன செய்யணும், நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, தேங்காய், சின்ன உள்ளி, பூடு, ஜீரகம் போட்டோமா. இத வந்து இந்த மாதிரி உள்ள இது பச்சி யூஸ் பண்ணணும். அப்ப அந்த காய் வந்து உடையாது. புரிஞ்சா. இனி அடுத்தால கடலை அவிச்சு வச்சுருக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து குறைவா இருந்தா போதும். இந்த தண்ணியுமே இனிமேல் வத்தணும். போட்டு இதுல உள்ள பச்சை வடையெல்லாம் போடணும்ல, கொதிக்க விட்டுருவோம். இந்த டைம்ல லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கஞ்சி ரெடி ஆயிட்டு. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நல்லா கொதிக்கட்டு நம்ம செய்யணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துரும். தாளிக்கிறதுக்கு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் போல போடும். போட்டுட்டு காயட்டு, பாத்திரம் காயட்டு, காஞ்சோடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கண்டிப்பா உளுந்தம்பருப்பு போடணும். கடலை பருப்பு எல்லாம் போடக்கூடாது, பருப்புகள் போடக்கூடாது. தேங்காய் வந்து நம்ம வீட்டுல பொடிசாதான் இருக்கு, அதனால நான் பொடிக்கல. இல்லைன்னா பொடிச்சுக்கிடாது. சரியா. இது வந்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இதுதான் இதுல மேட்ரு. சரியா. கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய். லாஸ்ட் இதுல ஒரு ஐட்டம் சேர்க்கணும். சும்மா அதுல ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம சும்மா கிண்டிக்கிட்டே இருக்காண்டாம். இப்படி லைட்டா ரொட்டேட் பண்ணி விட்டா போதும். கருக வறுத்துற கூடாது, செவக்க வறுக்கணும். அதனால மீடியம் ஃப்ளேம். நான் அதனால மீடியம் ஸ்டவ்லயே வச்சிருக்கேன். சரியா. இதெல்லாம் வந்து நம்ம வடமதி கறியாக்கும். அப்படிதானே. கண்டிப்பாக எண்ணி சொல்லலாம். ஸ்பெஷல் ஐட்டங்கள்னு சொன்னா இந்த மாதிரி கூட்டுக்கறி, எரிசேரி,
டோட்டல் இந்த பேட்டர்ன் தான். அது வெறும் சேனை மட்டும் போட்டு செய்வோம். ஆனா கட் பண்ணது வேற மாதிரி கட் பண்ணணும். வாழைக்காய் போட மாட்டாங்க. வாழைக்காய் போடணும். வாழைக்காய் போடணும். ஏத்த வாழைக்காய் கிடைச்சா போடணும். ஆமா, ஏத்த வாழைக்காய் இருக்குல்ல, அது பழுகுங்க. நான் சிம்ல வச்சுட்டேன். கருக வறுத்தரலாம், செவக்க வறுக்கதான் கஷ்டம். ஒரு மனம் கொடுக்கல. இது ஒரு மனம். இது கூட லாஸ்டா இந்த டைம் நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணும். இந்த கூட்டுக்கறிக்கே ரொம்ப முக்கியம் சொன்னா நல்ல மிளகு பொடி மட்டும்தான். நான் வறுத்து பொடிச்சு வச்சதுனால கொஞ்சம் பச்சை வாடை போகுது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். சிம்ல வச்சே வறுத்தா போதும். இந்த கறிக்கு வேற ஒரு கலர் கொடுக்குறது அதுதான் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஒரு மாதிரி கருப்பு கலர்ல வரும். கருப்பு இல்லாம ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். கலர் வந்துட்டா ஆஃப் பண்ணிடுவானா. இனி கறிக்கிறோம். இந்த கலர்ல வரணும். இது என்ன செய்யணும்னா தண்ணி எல்லாம் குறைஞ்சிக்கலாம். இது அப்படி இதுல ஊத்திடுவானா. குக்கர்லயே வச்சிருக்கலாம், ஆனா தெரியாதுல்ல வாழைக்கு, அதனால பரவாயில்ல இருக்கான்னு பார்க்கணும். காய் வந்து துண்டாவும் கிடக்கும், வெந்தும் இருக்கும். ஒரு கொதி வரட்டு. கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம்னா. தண்ணி இனிமே சேர்க்க கூடாது. உப்பு கொஞ்சம் குறைவு. இப்போது இவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுவோம். பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா. சூப்பரா அந்த நம்ம பாட்டி காலத்துல உள்ள இது கோயில் ஸ்பெஷல். இது ஆடி மாசம்னு இல்ல, எந்த கோயில்லனாலும் மிந்தி எல்லாம் வந்து பிரசாதமா சாப்பாடு கொடுக்கணும், கஞ்சி தான் வைப்பாங்க. கஞ்சி இந்த கூட்டுக்கறி தான். வேற எந்த கூட்டு யாருனாலும் யார்ட்டையும் கேட்டு பாருங்க. இன்னும் நம்ம வடமதி சைடு இன்னும் நடக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்த்துட்டு இல்ல. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கூட்டுக்கறி கஞ்சிக்கு பிரமாதமா இருக்கும். சூப்பரா இருக்கு. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா தெரியாது, ட்ரை பண்ணி பாருங்க. பழைய கஞ்சி வேணா குடிக்கணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணல. சாப்பாட்டுக்கு எரிசேரி, அதான் நான் சொன்னல, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காம்பினேஷன் சாப்பாடு தான் நம்ம வடமதி சமையல் ஃபுல்லாவே. ஒரு கறி வச்சாலும் நமக்கு வந்து போதும், இதை வச்சு திருப்தியா சாப்பிடலாம். அந்த மாதிரிதான் கஞ்சி வந்து எனர்ஜெட்டிக். கண்டிப்பா எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஜீரகம் போட்டு வச்சிருக்கோம். ரெண்டாவது கூட்டுக்கறியில கடலை, பூசணிக்காய், வாழைக்காய், சேனை, அது ஊறாம எப்படி இருக்கணுங்கிற வேற ப்ரிப்பரேஷன் வரைக்கும் நான் சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பா இது செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து விசேஷ நாட்கள்ல தான் செய்யணுமான்னு கேட்டா, நம்ம வீட்டிலே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து உடம்பு டயர்னா இந்த மாதிரி ஒரு இது டயர்டா இருந்தா அதுக்கும் தகுந்த ஒரு கஞ்சியாவும் புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். ஒரு சுறுசுறுப்பே வரும், எனர்ஜெட்டிக் தான். இது போல சமையல் வீடியோஸ் வேணா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.